அண்மை செய்தி. வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு வருமாறு தொண்டர்களுக்கு சீமான் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சீமான் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி தற்போது போராட்டம் செய்ய போவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையிலே காவல்துறையினர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அனுமதி கொடுக்கவில்லை. இந்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்த இருப்பதாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை மற்றும் மாணவர் பாசறை ஒன்றிணைந்து இன்று காலை 10 மணி அளவில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது என அவரது வலைதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மானத்தமிழர் எல்லாம் மறக்காமல் கூடுவோம் என்று அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். தற்போது வள்ளுவர் கோட்டத்தினுடைய அந்த கள நிலவரம் என்பது ஒரு 40 முதல் 50 பேர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போல சுமார் 500 காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 10 அரசு பேருந்துகள் அவர்களை கைது செய்து ஏற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இடமே ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. நாம் தமிழர் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடியவர்கள் கருப்பு ஆடையிலே வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை, அதே போல கருப்பு நிற புடவை போன்றவற்றை அணிந்து பலரும் இங்கே வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இடம் முழுக்க முழுக்க ஒரு பரபரப்பாக இருக்கிறது. 2 புறமும் பேரிகார்டுகள் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கின்றது. சில பேர் குழந்தைகளையும் கையில் தூக்கி கொண்டு இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சிக்கு இங்கு போராடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் தடையை மீறி நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று நாம் தமிழர் கட்சியினர் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்வதற்கு போலீசார் தயாராகி வருகிறார்கள். ராஜேஷ், தடையை தொடர்ந்து போராட்டம் நடைபெற இருக்கிறதாக அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சீமானும் தற்போது தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அங்கு கள சூழல் என்னவாக இருக்கு? இந்த இடம் முழுக்க முழுக்க ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இப்போது அவர்கள் கண்டன கோஷங்களை முழங்கி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையை சார்ந்த பெண்கள் தற்போது பரபரப்பாக அவர்கள் கைது செய்யக்கூடிய நடவடிக்கையும் தொடங்கி இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்திருக்கோம். அதுக்குள்ள காவலர்கள் கைது பண்ணிட்டாங்க.
அரசு வந்து அந்த பெண் என்னென்ன காவல்துறை இங்க செயல்படுறாங்க. பெண்ணுக்கான அநீதிய நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.